வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல BTS பிளாக் பிங்க் கேலண்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேலண்டருக்காக நான் ஒரு 3 பிரிண்ட் அவுட் BTSம் 3 பிரிண்ட் அவுட் பிளாக் பிங்க்கும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க ஹோம்மேடா செய்ய போற கேலண்டர்ல உங்களுக்கு BTS மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 6 ஃபோட்டோ நீங்க இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்ல எங்களுக்கு BTS பிடிக்காது, நாங்க ஆர்மி கிடையாது, நாங்க பிளிங்க் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க 6 ஃபோட்டோவுமே பிளாக் பிங்க் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ட்வைஸ் பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான காட் அல்லது மோட்டிவேஷனல் கோட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீங்க ஒரு 6 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹோம்மேடா பிளாக் பிங்க் BTS கேலண்டர் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது செய்றதுக்காக நான் வந்து பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவ ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கர் பேப்பர் யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன கலர்ல பேப்பர் ஒட்ட போறீங்களோ, அதுக்கேத்த மாதிரியான பிரிண்ட் அவுட்ட நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 6 பேப்பரையும் சேர்த்தாப்ல வச்சு மேல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர்ல ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்ட போறேன்னு சொன்னேன் இல்லையா? அத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக்கர் பேப்பர்ங்கிறதுனால சிம்பிளா இந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு நான் வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போறேன். ஒருவேளை நீங்க வந்து சாதாரண கலர் பேப்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அந்த பேப்பர் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஒயிட் க்ளூ அல்லது ஃபெவிகம் மாதிரியான க்ளூ அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அத நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கலர் பேப்பரோ அல்லது ஸ்டிக்கர் பேப்பரோ ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் பேப்பர நான் வந்து ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். இப்ப இத எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரிச்சுட்டு மேல் பக்கம் வந்து கொஞ்சம் மட்டும் இப்படி மேல இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு, அத அப்படியே திருப்பி அடுத்த பேஜையும் சேர்த்து கவர் பண்ற மாரி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். இந்த கேலண்டரோட ஃபர்ஸ்ட் பேஜும், லாஸ்ட் பேஜும் சேர்ந்தாப்ல இருக்கிற மாரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த 6 பேப்பரையும் சேர்த்தாப்ல வச்சு நம்ம க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டியிருந்ததுனால இது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த கேலண்டர் நம்ம ஹேங் பண்ணி வைப்போம் இல்லையா? அதுக்காக இந்த கேலண்டருக்கு மேல சென்டர்ல ஒரே ஒரு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்வர் கலர்ல ஒரு த்ரெட் எடுத்து அத வந்து தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஒட்டுறதுக்காக ஹாட் க்ளூ கன்ல இருந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமா நம்ம க்ளூ யூஸ் பண்ணா போதும். இப்ப இதுல வந்துட்டு நம்ம நாட் போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த த்ரெட்ட வச்சுட்டு எக்ஸஸா இருக்கிறத நம்ம கட் பண்ணிரலாம். இந்த ஹாட் க்ளூ கன்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால, இந்த க்ளூ கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பிளாக் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பர இதுக்கு மேல வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டிர்றேன். இப்ப இத ஒட்டுனதுக்கு அப்புறமா, இந்த த்ரெட் இருக்கு பாருங்க. இந்த த்ரெட்ட எடுத்து நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணி ஒரு ஹோல் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஹோல்க்கு உள்ளக்க விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுட்டு இத நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜனவரி, பிப்ரவரி ஒட்ட போறேன். அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு, இந்த த்ரெட்ட வந்து இப்படி வெளியில எடுத்துட்டு, அடுத்த மந்த்க்கு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பிளாக் கலர்ல இருக்கிற ஸ்டிக்கர் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அத அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு நான் இத கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பர்பிள் கலர்ல பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேப்பர் யூஸ் பண்ணுங்க. இன்னுமே சூப்பரா இருக்கும். நான் ஸ்கொயர் ஷேப்ல இந்த பிளாக் கலர் பேப்பர கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், ஜிக்ஸாக் மாதிரி வெட்டக்கூடிய ஒரு சிசர் என்கிட்ட இருந்துச்சு. அந்த சிசர் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த பிளாக் கலர்ல 2 ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த 2யுமே எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். மொத்தம் நம்ம 6 பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தோம். அந்த 6 பிரிண்ட் அவுட்லயும் ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்லயும் 2, 2 இருக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரோ அல்லது ஸ்டிக்கர் பேப்பரோ நீங்க எது ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கோங்க. சென்டர்ல வந்து இத விட சின்ன சைஸ்ல ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அத வந்து கட் பண்ணிட்டு, அதையும் நம்ம ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ஷேப்ல கூட நீங்க கட் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா கட் பண்ணாம பிளைனா அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல கூட நீங்க கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அத வந்து சென்டர்ல வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதுல எழுதிக்கலாம். நான் பிளாக் கலர்ல இருக்கிற மார்க்கர் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் எழுதுறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து மந்த் நம்ம எழுதிக்கலாம். நீங்க வந்து ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப மந்த் வந்து நான் ஜனவரி அப்படின்னு எழுதுறேன்ல, அந்த ஜனவரியவே நீங்க வேற ஏதாவது கலர் பென்ல கூட எழுதலாம். இல்ல இந்த டேட்லாம் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க. இது வந்து சண்டேக்கு மட்டும் நீங்க ரெட் கலர் குடுத்துட்டு, மீதி இதுக்கு வந்து நீங்க அப்படியே பிளாக்கோ அல்லது ப்ளூவோ கூட குடுத்துக்கலாம். இப்ப வந்து எல்லா பேப்பர்லயும் இதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே எழுதிட்டு, அந்த டேட் எல்லாமே நம்ம போட்டு விட்டதுக்கு அப்புறமா, இத எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். எப்பவுமே இது மாரி ஹோம்மேடா கேலண்டர் பண்ணும்போது, இந்த குட்டி பேப்பர்ல மந்த், டேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இத வந்து நம்ம ஒட்டுனதுக்கு அப்புறமா எழுதுனோம் அப்படின்னா, ஏதாச்சும் மிஸ்டேக் வந்ததுன்னா திருத்துறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அத சரி பண்றதுக்காக நம்ம வந்து திரும்பவும் ஒயிட் பேப்பர் அதுக்கு மேல ஒட்டி பார்க்குறதுக்கும் அது நல்லா இருக்காது. அதனால எப்பவுமே இந்த மாரி குட்டி பேப்பர கட் பண்ண பிறகு நீங்க எழுதிட்டு, அது கரெக்ட்டா வந்துச்சு அப்படின்னா, நீங்க அத எடுத்து ஒட்டிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா, நம்ம இன்னொரு பேப்பர் கூட கட் பண்ணிட்டு, நீட்டா எழுதிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஸ்டிக் பண்ணி வைக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி நான் எழுதி ஒட்டியிருக்கேன். நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற மீதி மந்த் எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஒவ்வொரு பேப்பர்லயும் நம்ம ஒட்டிடலாம். இந்த கேலண்டரோட பேக்ரவுண்ட்காக நான் பிளாக் கலர்ல இருக்கிற ஸ்டிக்கர் பேப்பரும், பிங்க் கலர்ல இருக்கிற ஸ்டிக்கர் பேப்பரும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்க வந்து பிளாக் கலர்லயும், பிங்க் கலரையும் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா பர்பிள் அல்லது வயலட் கலர்ல கலர் பேப்பர் உங்ககிட்ட கிடைச்சதுன்னா, அந்த கலர் பேப்பர நீட்டா கட் பண்ணிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதிட்டு நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்கல்ல ஒவ்வொரு ஃபோட்டோவும், அந்த ஒவ்வொரு ஃபோட்டோலயும் பேக்கிரவுண்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அந்த கலரையே நீங்களும் இந்த கேலண்டர் செய்யும்போது, அந்த கேலண்டரோட இந்த மந்த்துக்கு நம்ம வந்து பேக்கிரவுண்டுக்காக பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி நீங்க என்ன கலர் பிரிண்ட் அவுட்ல இருக்கோ, அதே கலர கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது மாதிரி இந்த கேலண்டர்ல நம்ம ஃபுல்லா ஒட்டுனதுக்கப்புறம், கீழ வந்து கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கு பாருங்க. ஒயிட் பேப்பர் அப்படியே இருக்கு. அதுல வந்து நம்ம நோட்ஸ்ன்னு எழுதிட்டு, அந்தந்த மந்த்துக்கு நம்மளுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கலாம். இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே இருக்கலாம். இல்ல எக்ஸாம், அசைன்மென்ட் சப்மிட் பண்ணக்கூடிய டேட்ட வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி மென்ஷன் பண்றதுக்காக, நான் வந்து கீழ வந்து நோட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு, ஒவ்வொரு மந்த்துக்கு கீழயும் எழுதி வைக்கிறேன். சிலர் யூடியூப்லயே கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, BTS கேலண்டர் பண்ணுங்க, பிளாக்பிங்க் கேலண்டர் பண்ணுங்கன்னு. அதுக்கும் மேல சில பேர் மெயிலே பண்ணியிருந்தீங்க. பிளாக்பிங்க், BTS 2யுமே தனித்தனி கேலண்டரா செய்யாம ஒரே கேலண்டராவே நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு இந்த கேலண்டர் பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நடந்துட்டு இருக்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த கேலண்டர் எப்படி இருக்கு? நீங்க எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி கூட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.